ஹாய், குட் மார்னிங். என் பேர் மயில் முருகன். எனக்கு நேட்டிவ் ஈரோடு. என்னோட ஒய்ஃப் சங்கீதா. ஸோ இது ஆக்சுவலி நான் துபாயில் இருக்கேன். இப்போ ஐ மீன் என்ஆர்ஐ குவைட் சம் டைம் 10 years அங்கே இருக்கேன். ஜஸ்ட் ஒரு வெக்கேஷனுக்காக 2019 வந்திருந்தேன். ஒரு 1 month லீவில் வந்திருந்தேன். அப்போ வந்து பசங்க வீட்டில் போர் அடிக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு விசிட்டாக இங்கே ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ வந்து ஐ மேட் பிரபு ஸ்ரீனிவாஸ் ஃப்ரம் சேல்ஸ் டீம் அந்த டைமில். ஸோ அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணுங்கள் ஷாப்லாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் சொன்னார். அப்போ வந்து 6% அஷ்யூர்ட் ரெண்ட் கொடுக்குறாங்க. வாட் எவர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அமௌண்ட் போட்டாலும் அது 6% அஷ்யூர்ட் ரெண்ட் எவ்ரி மந்த் ஆஸ் அ ரெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்டோன் லேஅவுட் பண்ணும்போதே வந்திருந்தோம் குவைட் ஏர்லி. அது வந்து 3-4 years முன்னாடி, 2018 முன்னாடி. பட் அந்தளவுக்கு டெவலப் பண்ணல. பட் 2019 இப்போ வந்தப்போ நல்லாவே பில்டப் ஆகிருந்தது, ஃபுல்லாக டெவலப் ஆகிருந்தது. ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது, கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலி பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் வந்தோம். அதுக்கும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா அமௌண்ட்டு கேட்டுட்டு இட்ஸ் வெரி குட் அமௌண்ட். 32 lakhs சொன்னாங்க ஒரு ஷாப் அந்த டைம் 2019. ஸோ இட் இஸ் அஃபோர்டபுள் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இமீடியட்டாகவே அன்றைக்கே கன்ஃபார்ம் பண்ணி அந்த லீவ்லேயே புக் பண்ணியாச்சு. ஆனால் பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை. நாங்கள் என்ஆர்ஐங்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது. அங்கே மாலெல்லாம் பார்க்கல, இங்கே ஓகே இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். கரெக்ட். இந்த கான்செப்ட் இங்கே புதுசு. கரெக்ட். ஆக்சுவலி மால் கான்செப்ட் இங்கே வந்து எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க, லேண்டோட சேர்ந்து வரணும். ஏன்னா இவங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லை, வெளியே போய் பார்த்தது இல்லை மால்ஸ்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு வந்து இது பார்த்தோன்னே கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ இப்போ மறுபடியும் சிங்கப்பூரில் என்னோட பிரதர் இருக்கான். அவரும் வந்து இன்னொரு ஷாப் வாங்கியிருக்காப்புல. இட்ஸ் இந்த 2nd floor நினைக்கிறேன். நான் வாங்கினது 1st floor. ஸோ இப்போ மறுபடியும் இந்த டைம் வந்தப்போ இன்னொரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அவங்க கலையரசி சொல்லியிருந்தாங்க, இட்ஸ் லைஃப் லாங் வந்து 6% அஷ்யூர்ட் ரெண்ட் கொடுக்குறத சொல்லி. ஸோ அது வந்து மோர் அட்ராக்டிவ் தென் த ஏர்லியர் ஆஃபர். ஸோ இமீடியட்டாக எங்களுக்கு வந்து டக்குன்னு தோணுச்சு. ஈவன் தான் மணி இமீடியட்டாக ரெடி இல்லாட்டியும் எங்களுக்கு வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சு, இது பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ வந்து நம்ம ஊர்லேருந்து செட்டிலாக இருக்க ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு வி கான் ஃபார் இட். ஸோ இப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க இன்னும் 2-3 ப்ராப்பர்ட்டி இங்கேயே வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கே ஒரு ஐடியா வந்துருச்சு. ஆமாம், கரெக்ட். ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல அட்ராக்டிவ் ஆஃபர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ யாருனாலையும் பண்ண முடியும். ஈவன் ஐ திங்க் தே ஆர் கிவிங் த்ரூ பேங்க் லோனில் வந்து நல்ல ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஆஃப்டர் அஷ்யூர்ட் ரெண்ட் கல்ச்சர் போக இஎம்ஐ இட் வில் பி வெரி லிமிட்டட். ஸோ உங்கள் யாருனாலும் நான் பண்ண முடியும். ஸோ யூ கேன் ட்ரை ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட 2 units சேர்த்து இப்போ தம்பியோட சேர்த்து 3 units நாங்கள் வாங்கியிருக்கிறோம் ஆல்ரெடி. ஸோ இட்ஸ் a good offer. So just come and see. Thank you.